ஒன்னதாண்டி. என்ன இவ்ளோ யோசிக்கிற? மாப்பிள்ளைக்கு உடனே ஒரு போனை போடு. மா, இவ ஒரு சந்தேக பிராணிமா. இவ பேச்சை கேட்டுக்கிட்டு நீயும் மாமா என்ன சந்தேகப்படுற? ஆஹா. சொல்லுமா, நீ என்ன சந்தேகப்படுறியா? இரு இரு, எதுக்கு சும்மா இப்படி கொந்தளிக்கிற? நீ அம்மா கிட்ட கிஃப்ட்னு கேட்காம இருந்திருந்தா எனக்கு இந்த சந்தேகமே வந்திருக்காது. ஆனா நீ கிஃப்ட், அதுவும் தங்கத்துல ஜிமிக்கி வேணும்னு கேட்ட பாரு, அங்கதான் எனக்கு உன் மேல சந்தேகமே வந்துச்சு. அதனால ஆகாஷா தனக்கு போன் பண்ணி அவரே சொல்ல சொல்லு. அப்பதான் எங்களுக்கு டவுட் தீரும். லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்காத. பகல் முழுக்க ஆகாஷா தான் ஏன் கூட ஊரை சுத்திட்டு இப்பதான் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. நான் இப்ப அவருக்கு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணா அவர் என்ன தப்பா எடுத்துக்க மாட்டாரா? போன் பண்றதுல அவருக்கு என்ன டிஸ்டர்ப் ஆயிட போகுது? அதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. நீ கால் பண்ணு. கால்லாம் பண்ண வேண்டாம். வேணும்னா இன்னைக்கு முழுக்க ஆகாஷா தான் என் கூட தான் இருந்தாருங்கிறதுக்கு நான் ஒரு எவிடன்ஸ் காட்டட்டுமா? எவிடன்ஸா? என்ன எவிடன்ஸ்? காட்டு பார்க்கலாம். ஒரு நிமிஷம். இத அப்படியே உன் அக்கா கிட்டயும் காட்டு. அக்கா பாருக்கா, அத்தான் கூட நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். கியூட்டா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? போதுமா? போட்டோல நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு க்ளோஸா இருக்கோம்னு பாத்தியா? ஆமாமா, நம்பிட்டேன்க்கா. நீ பாத்தியாமா? இப்ப நம்புறேன்டி, நீ மாப்பிள்ள மனசுல இடம் பிடிச்சிட்டேன்னு. உண்மையிலேயே நீ ரொம்ப சமத்து. ரெண்டாவதா பிறந்த உனக்கு இருக்கிற சாமர்த்தியம் மூத்தவளா பிறந்தவளுக்கு இல்லாம போயிடுச்சே. அதான் கிடைச்ச வாழ்க்கைய கோட்டை விட்டுட்டு ஏம பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். என்னத்த சொல்றது? மா, எனக்கு லைட்டா பசிக்குதுமா. பசிக்குதோடி சொல்லும். உனக்கு ரொம்ப பிடிச்ச இடியாப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சு வச்சிருக்கேன். இரு, அம்மா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? ஆகாஷ் நம்ம கிட்ட சொன்னது பொய்யா? இந்த ஆகாஷ் ஏன் இப்படி பண்றாரு? ஹலோ ஹலோ ஆகாஷ், நீங்க இன்னைக்கு நிலா கிட்ட ரொம்ப கோவமா நடந்துகிட்டேன்னு தானே என்கிட்ட சொன்னீங்க. ஆனா அவ அம்மா கிட்ட வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியா? என்ன சொன்னா? நீங்க அவளை சந்தோஷமா பீச், ஹோட்டல்னு எங்கெங்கயோ கூட்டிட்டு போனீங்களாமே. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் ஆசையா வாங்கி கொடுத்தீங்களாமே. பத்தாததுக்கு அவ உங்களுக்கு முத்தம் கொடுக்கற மாதிரி செல்ஃபிலாம் கூட எடுத்திருக்கா. என்ன ஆகாஷ் இதெல்லாம்? இப்பவாது என்னாச்சுன்னு சொல்லுங்க. எதுக்காக என்கிட்ட மாத்தி சொன்னீங்க? ஐயோ தென்றல், நீ வேற. நான் எதையும் மாத்தி சொல்லல. உன் தங்கச்சி நிலாதான் நடந்ததை மறைச்சு எல்லாத்தையும் மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க ஆகாஷ்? ஆமா தென்றல், நிலா அங்க வந்து உங்க அம்மா கிட்ட மட்டும் போய் சொல்லல, இங்க வந்து என் பாட்டிக்கிட்டையும் போய் தான் சொல்லியிருக்கா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏய், கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா? எதுக்கு செல்ஃபி எல்லாம் எடுக்கிற? பப்ளிக் பிளேஸ்ல இப்படிதான் அசிங்கமா நடந்துப்பியா? சாரி அத்தா, இதெல்லாம் நம்மளுடைய பர்சனலா இருந்தாலும் பாட்டி வற்புறுத்தி கேட்கும்போது என்னால உண்மையை சொல்லாம இருக்க முடியல. அதான் நீங்க என்ன ரகசியமா வெளியில கூட்டிட்டு போனத பாட்டி கிட்ட சொல்லிட்டேன். எதுக்கு இப்படி போய் சொன்ன? நான் உண்மையை சொல்லியிருந்தா பாட்டி உங்ககிட்ட பயங்கரமா கோவப்பட்டிருப்பாங்க தான்.
அப்படி உங்களை தர்ம சங்கடமான நிலைமைக்கு உங்களை ஆளாக்க நான் விரும்பல. இதெல்லாம் அவ எப்படி புரிஞ்சுக்கிட்டு தெளிவா நடந்துக்கிட்டா? மொத்தத்துல எல்லா விஷயத்தையும் அவன் ரொம்ப கிளவரா ஹேண்டில் பண்ணான். இந்த சின்ன வயசுலயே அவகிட்ட இவ்வளவு பக்குவம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆகாஷ், என் தங்கச்சியை பத்தி அப்படிலாம் தப்பு கணக்கு போடுறாதீங்க. அவளுக்கு பக்குவமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. எல்லாத்தையும் சின்ன பிள்ளைத்தனமா தான் யோசிப்பா. அவளை பொறுத்த வரைக்கும் அவ ஆசைப்படுறது நல்லதா கெட்டதான்லாம் முக்கியம் கிடையாது. அவ ஆசைப்படுறது நடக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக அது நடக்கிற வரைக்கும் எல்லார்கிட்டயும் பக்குவமா நடந்துக்கிற மாதிரி சும்மா நடிப்பா. அத நீங்க உண்மையான பக்குவம்னு நம்பிடாதீங்க. அவ எப்பவுமே விளையாட்டு புள்ளதான். அதனால இதுக்கப்புறமும் அவளை மீட் பண்ணும் போதெல்லாம் அவகிட்ட கொஞ்சம் வெறுப்பாவே நடந்துக்கோங்க. அப்பதான் அவ உங்களை மறந்துட்டு படிக்கிற வேலைய பாப்பா. சரி ஆகாஷ், நான் வச்சிடுறேன். ஆகாஷ், பால் எடுத்து குடி ஆகாஷ். என்ன ஆகாஷ், நான் வந்தது கூட கவனிக்காம அப்படி என்ன யோசனையில இருக்க? நிலாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நிலாவ பத்தியா? அப்ப சரிதான். கட்டிக்க போறவளை பத்தி அடிக்கடி சிந்தனை வர்றது நல்லதுதான். எனக்கு நிலாவை மேரேஜ் பண்ணிக்க இஷ்டமே இல்லைன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். இது பாட்டிக்கு தான் புரியலன்னா உங்களுக்குமா புரியல? என்ன ஆகாஷ் இப்படியே பேசிட்டு இருக்க? முதல்ல நிலாவ பிடிக்கலன்னு சொன்ன, அதுக்கப்புறம் உனக்கு நிலாவ பிடிச்சிருக்குன்னு சொல்லிதானே இப்ப அவளோட வெளியில சந்தோஷமா போயிட்டு வர? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு புரியல ஆகாஷ். நிலா ஆனா அப்படிதானே சொன்னா? அவ சொன்னதெல்லாம் பொய்மா. உண்மையா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? எனக்கு அவளை மேரேஜ் பண்ணிக்க இஷ்டம் இல்லைங்கிறத உங்க யாருக்கிட்டையும் சொல்லி என்னால புரிய வைக்க முடியல. அதான் வேற வழி இல்லாம அந்த விஷயத்த தென்றல்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். தென்றலுக்கும் நிலா இந்த வீட்டுக்கு மருமலா வர்றதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லம்மா. அதான் தென்றல் எனக்கு ஒரு யோசனை சொன்னா. நிலா கொஞ்சம் முன்கோவக்காரி. அவகிட்ட நீங்க பொலைட்டா பொறுமையா பேசினாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டா. நீங்க அவகிட்ட கொஞ்சம் ஹார்ஷா வெறுப்பா நடந்துக்கிட்டீங்கன்னா அவளுக்கு உங்க மேல ஆட்டோமேட்டிக்கா கோவம் வந்துரும். அந்த கோவத்தை மேலும் மேலும் தூண்டுற மாதிரி நீங்க அவளை சந்திக்கும் போதெல்லாம் அவகிட்ட கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வெறுப்பா நடந்துக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் அவளாவே உங்களை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல அப்படின்னு ஒதுங்கி போயிடுவா. கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா? எதுக்கு செல்ஃபி எல்லாம் எடுக்கிற? பப்ளிக் பிளேஸ்ல இப்படிதான் அசிங்கமா நடந்துப்பியா? நிலா வந்து பாட்டி கிட்ட என்னை பத்தி உண்மையதான் சொல்லிருப்பான்னு நினைச்சேன். ஆனா நான் அவளை சந்தோஷமா வெளியே கூட்டிட்டு போனேன்னு பொய் சொல்லிட்டேமா. அப்புறமா நான் அவளை தனியா கூப்பிட்டு எதுக்காக அப்படி பொய் சொன்னேன்னு கேட்டதுக்கு நான் உங்களுக்கு எந்த தர்ம சங்கடமும் வர்ற மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சொல்றா. இங்க அவ பாட்டி கிட்ட மட்டும் போய் சொல்லணுமா? அவ வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்டையும் நான் சந்தோஷமா வெளியே கூட்டிட்டு போயிருக்கேன்னு என்னென்னமோ கதை சொல்லியிருக்காமா. முதல்ல தென்றல் தான் போன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னா. பரவாயில்ல ஆகாஷ், நிலா பொய்யே சொல்லிருந்தாலும் அதுலயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு எவ்வளவு பக்குவமா யோசிச்சு ஒரு பொய் சொல்லி சமாளிச்சிருக்கா பாரு. இந்த வயசுலயே இவ்ளோ பக்குவமா யோசிக்கிற பொண்ண கட்டிக்கிறதுக்கு உண்மையிலேயே நீ கொடுத்து வச்சிருக்கணும் ஆகாஷ். மா, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு நிலாவை கல்யாணம் பண்றதுக்கு
கொஞ்சம் கூட விருப்பமே இல்லம்மா. தயவு செஞ்சு என் ஃபீலிங்க யாராவது புரிஞ்சுக்கோங்க. ஆகாஷ், தயவு செஞ்சு இப்படி பேசாத ஆகாஷ். ஆகாஷ், நீ சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நேத்து கூட நான் உன்கிட்ட அவ்வளவு தெளிவா சொன்னனே, நீ நிலாவை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் முடியாதுன்னு மறுத்தாலும் நான் திரும்பவும் வீட்டை விட்டு போயிடுவேன்னு. அதுக்கப்புறமும் நீ அந்த தென்றல் பேச்ச கேட்டுக்கிட்டு நிலாவை இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தி இருக்கேன்னா என்ன ஆகாஷ் இதுக்கெல்லாம் அர்த்தம்? அப்போ நான் மறுபடியும் வீட்டை விட்டு போனாலும் பரவாயில்ல, உனக்கு உன் பிடிவாதம் தான் முக்கியம், அப்படித்தானே? பாட்டி ப்ளீஸ் பாட்டி. பேசாத. நீ என்னதான் பிடிவாதம் பிடிச்சாலும் சரி, நிலாவத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னொரு தடவை தென்றல் சொன்னா, அவ சொன்னா, இவ சொன்னான்னு கண்டவ பேச்ச கேட்டுக்கிட்டு நீ நிலாவ அவமானப்படுத்தினேன்னு வை, அடுத்த நிமிஷமே உங்க யாருக்கும் தெரியாம நான் இந்த வீட்டை விட்டே போயிடுவேன். உனக்கு நான் முக்கியமா இல்ல பிடிவாதம் முக்கியமான்னு நீயே யோசிச்சுக்க. நேத்து நடந்தது என்ன தெரியுமா? கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா? எதுக்கு செல்ஃபி எல்லாம் எடுக்கிற? பப்ளிக் பிளேஸ்ல இப்படிதான் அசிங்கமா நடந்துப்பியா? இதை எனக்கு ஆகாஷ் தான் தெரியப்படுத்தினான். அம்மா, நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியல. நேத்து ஆகாஷ் தம்பி நிலாவை இப்படி அவமானப்படுத்திட்டாரு. அப்புறம் ஏன் நிலா என்கிட்ட வேற மாதிரி சொன்னா? உண்மையை சொல்லி இருந்தா நீ ஆகாஷ நினைச்சு வருத்தப்பட்டிருப்ப, நான் ஆகாஷ் மேல கோவப்பட்டிருப்பேன். நான் கோவப்பட்டு திட்டி இருந்தா ஆகாஷுக்கு நிலா மேல ரொம்ப வெறுப்பு ஜாஸ்தியா இருந்திருக்கும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் நிலா நம்ம 2 பேர்கிட்டையும் ஆகாஷ் நேத்து அவளை சந்தோஷமா வெளியில கூட்டிட்டு போனான்னு பொய் சொல்லி சமாளிச்சிருக்கா. லக்ஷ்மி, உண்மையிலேயே நிலா ரொம்ப சாமர்த்தியமான பொண்ணுதான். அதான் இந்த வயசுலயே எந்த விஷயத்தை யார்கிட்ட எப்படி சொன்னா ஆகாஷ் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிக்கலான்னு யோசிச்சு நடந்திருக்கா. இதுக்கு முன்னாடி ஆகாஷுக்கு நான் பார்த்த தாரா இருந்தா பாரு, அவ சுத்த வேஸ்ட். அவளையும் ஆகாஷ் இப்படித்தான் நிறைய தடவை அவமானப்படுத்தி இருக்கான். ஆனா அவ அவனுக்கு மேல கோவப்பட்டு வீட்ல எங்க எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு பயங்கரமா ரகளை பண்ணுவா. அதனால ஆகாஷுக்கு அவ மேல வெறுப்பு அதிகமானதுதான் மிச்சம். ஆனா உன் பொண்ணு நிலா அப்படி இல்ல. எவ்வளவு பக்குவமா ஆகாஷ கையாடுற பாத்தியா? நீங்க சொல்றது ரொம்ப சரிமா. அம்மா, ஆனாலும் ஆகாஷ் தம்பிக்கு நிலா மேல இன்னும் அபிப்பிராயம் வரல போல இருக்கே. வரும், அவசரப்படாத. நிலா என்ன சாதாரண பொண்ணா? அவளுக்குதான் எல்லா நேக்கு போக்கும் தெளிவா தெரியுதே. கூடிய சீக்கிரமே நிலா நாம நினைக்கிற மாதிரி ஆகாஷ் மனசுல இடம் பிடிச்சிருவா. ஆனா அதுக்கு நீ உன் மூத்த பொண்ணு தென்றல கண்டிச்சு வைக்கணும். ஏமா அப்படி சொல்றீங்க? தென்றல் என்ன பண்ணா? நல்லா கேட்ட பாரு. நேத்து ஆகாஷ் நிலாவ அவனா அவமானப்படுத்தல,
உன் பொண்ணு தென்றல் சொல்லித்தான் அவமானமே படுத்தி இருக்கான். தென்றலா? என்ன, நான் சொல்றத நம்ப முடியலையா? ஆ, மேலோட்டமா கேட்டா நம்ம தென்றலா இப்படியெல்லாம் சொல்லியிருப்பான்னு உன்னால நம்ப முடியாதுதான். ஆனா தென்றல் ஆகாஷுக்கு அவ இப்படி ஒரு யோசனைய சொன்னதுக்கு வேற ஒரு உள்ளர்த்தம் இருக்கு. ஏம்மா அப்படி சொல்றீங்க? நிலா எங்க வீட்டு மருமகளா வர்றதுல தென்றலுக்கு சுத்தமா விருப்பம் இல்லைங்கிறது உனக்கே தெரியும்ல. ஆமா, இது விஷயமா எங்கிட்டயும் நிலா கிட்டயும் 2-3 தடவை சண்டை கூட போட்டிருக்கா. சண்டை போட்டாலும் நீங்க 2 பேரும் அவ பேச்ச கேக்கல. ஆமா, அதனால அவ ஆகாஷ சந்திச்சு நிலா கிட்ட நீங்க முடிஞ்ச அளவுக்கு வெறுப்பா நடந்துக்குங்க, அவளை பார்க்கும் போதெல்லாம் அவமானப்படுத்துங்க, அதுல கோவப்பட்டு நிலா உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லாம அவளாவே ஒதுங்கிடுவான்னு ஆகாஷுக்கு யோசனை சொல்லியிருக்கா. அதனாலதான் ஆகாஷ் தென்றல் பேச்ச கேட்டுக்கிட்டு நிலாவை நேத்து அவமானப்படுத்தியிருக்கான். நான் ஆகாஷ கண்டிச்சிட்டேன். அதே மாதிரி நீயும் நிலா விஷயத்துல ஆகாஷுக்கு தப்பான போதனை சொல்லி கொடுக்காதேன்னு தென்றலை நல்லா கண்டிச்சுவே. இல்லன்னா உன் 2வது பொண்ணுக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கைய உன் மூத்த பொண்ணே கெடுத்து விட்டுருவா. இல்லம்மா, அந்த அளவுக்குலாம் நான் விட மாட்டேன். தென்றலை எப்படி கண்டிக்கணுமோ அப்படி கண்டிக்கிறேன். அம்மா, நீங்க ஆகாஷ் தம்பிய மட்டும் தென்றலை சந்திக்க விடாம பாத்துக்கங்க. கண்டிப்பா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்கம்மா. வர்ற வியாழக்கிழமை ஆகாஷுக்கும் நிலாவுக்கும் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். வர வியாழக்கிழமையே வா. இத நிலா கிட்ட நீயே சொல்லிடு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னாச்சு? 3 பேரும் ஏதோ ரன்னிங் ரேஸ் போட்டியில கலந்துக்க போற மாதிரி ரொம்ப முறப்பா நின்னுட்டு இருக்கீங்க. செய்யறதையும் செஞ்சுட்டு நக்கலை பத்தியடி இவளுக்கு. நான் என்ன செஞ்சம்மா? என்ன செஞ்சியாவா? நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ என் கூட பிறந்த அக்காவா இல்ல வேற யாரோவா? எதுக்கு இப்படி அநியாயமா என் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற? நிலா, வார்த்தையை அளந்து பேசு. நான் ஏண்டி உன் வாழ்க்கையை கெடுக்க போறேன்? நினைக்காம தான் ஆகாஷ தன்னை தனியா சந்திச்சு அவரு என்கிட்ட வெறுப்பா நடந்துக்க சொல்லி அவருக்கு ஐடியா கொடுத்தியா? என்ன இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? எல்லாம் எங்களுக்கு ஆண்டாளம்மா தான் சொன்னாங்க. நீ ஏங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிற? உனக்கு நான் என்ன பாவம் பண்ண? எதுக்கு எனக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கையை கெடுக்க பாக்குற? நிலா, அது உனக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கை இல்லடி. ஆண்டாள் பாட்டி குடும்பத்துக்கு நீ மருமகளா போனா ரொம்ப கஷ்டப்படுவ. போத நிறுத்துறியா? இத நீ 100 தடவைக்கு மேல சொல்லிட்ட. நான் அந்த குடும்பத்துக்கு மருமகளா போனா ஆண்டாள் பாட்டி என்ன கஷ்டப்படுத்துவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, சித்திரவதை பண்ணுவாங்கன்னு. ஆனாலும் நான் ஏன் உன் பேச்ச கேட்க மாட்டேங்கிற? ஏன்னா எனக்கு சொந்தமா யோசிக்கிற புத்தி இருக்கு. எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவும் இருக்கு. நீ ஒண்ணு எனக்கு புத்திமதி சொல்லணும்னு அவசியம் இல்ல. நிலா, அக்கா பத்தி இப்படி எல்லாம் தப்பா பேசாத. அவ உன் மேல இருக்கிற அக்கறையில தானே பேசினா. மூடி. நீ வேற ஓடி இந்த பக்கம். என்ன எப்ப அடிச்சீங்க? ஏன் அடிச்சேனா? உன் மேல அவளுக்கு அக்கறை இருக்கு, அதனால அப்படி நடந்துக்கிட்டா. எது பாக்குற? கூட
பிறந்த தங்கச்சிக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கையை கெடுக்கிறது தான் அவளோட அக்கறையா? நான் ஆகாஷ தானே கல்யாணம் பண்ணிக்கிறது இவளுக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கி போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு அதை கெடுக்கிற வேலையெல்லாம் பாக்குறான். அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். தெளிவா சொல்லணும்னா நம்ம குடும்பத்தோட தரித்திரமே என்னாலதான் முடிய போகுது. அத புரிஞ்சுக்காம இவ இஷ்டத்துக்கு எதையோ பண்ணி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டா. இங்க பாருக்கா, ஆகாஷா தான் என்கிட்ட எவ்வளவு வெறுப்பா நடந்துகிட்டாலும் நான் அவரை வெறுக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். இந்த ஜென்மத்துல எனக்கு ஆகாஷா தான் புருஷன். அத மாத்திரத்துக்கு யாராலையும் முடியாது. இதுக்கு மேல எதுக்காகவும் என் வருங்கால புருஷனை தனியா சந்திக்கிற வேலை வச்சுக்காத. நிலா, வேண்டாம், இப்படி எல்லாம் பேசாத நீ. உங்க செல்ல பொண்ணுக்கு தனக்கு கிடைக்காத நல்ல வாழ்க்கை தன் தங்கச்சிக்காவது கிடைச்சதுன்னு சந்தோஷப்படாம அதை எப்படியாச்சும் கெடுத்து விட்டுறணும்னு திட்டம் போடுறானா என்ன அர்த்தம்? லக்ஷ்மி, நீ என்ன சொல்ல வர? இவ ஆகாஷ் தம்பிய தனியா சந்திச்சு நிலா கிட்ட வெறுப்பா நடந்துக்கங்கன்னு அவருக்கு யோசனை சொல்லியிருக்கா. எதுக்கு தெரியுமா? அப்பதான் நம்ம நிலா ஆகாஷ் தம்பி மேல கோவப்பட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒதுங்கி போவாளாம். கெட்ட எண்ணம் பிடிச்சவன்.